அனைவருக்கும் காலை வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினத்தந்தியுடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலைங்க. இன்றைக்கி டேட் என்னென்னா தினத்தந்தியுடைய 26/5/2026ங்க. சரிங்களா? ஸோ வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். 1 by 1 சால்வ் பண்ணலாம். இடமிருந்து வலம். முதல் கேள்விங்க, டேஷுக்கு பின் அமைதி என்பது புயலுக்கு பின் அமைதி. எப்போவுமே பெரிய புயல் அடித்ததுக்கப்புறம் அவ்வளோ பெரிய அமைதி நடக்கும். வீட்லேயும் அதே மாதிரி தான், பெரிய சண்டை போட்டால் அதுக்கப்புறம் எவ்வளோ அமைதி இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஒன்று மேலேருந்து கீழே பூவில் ஆரம்பிச்சிருக்கு. பழைய அல்ல, பழசு கிடையாது. அப்படின்னா புதிய. பதில் என்ன? புதிய. ஓகே. 3 இடமிருந்து வலம் என்ன? தெற்கு அல்ல, தெற்கு கிடையாது. அப்போ வடக்கான்னு எழுதுவோம். வடக்கு. ஓகே, தெற்கு கிடையாது, அப்போ வடக்கு. ஓகே. 3 மேலேருந்து கீழே. சிறுதானியம் ஆனால் கலைந்துள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா இப்போ இந்த வேர்டை சால்வ் பண்ணக்கூடாது. சிறுதானியம் வேர்டு வந்து அந்த வேர்டு கரெக்டாக இல்லை. அப்போ வேர்லேருந்து ஆரம்பிச்சிருந்த லெட்டரும் வராது. 5 இடமிருந்து வலம் என்ன? இந்த விலங்கு தான் மனிதனின் மூதாதையம். மனுஷன் குரங்குலேருந்து வந்தாலும் சொல்லி ஒரு தகவல் இருக்குல்ல, அதை தான் சொல்கிறாங்க. மனிதன் மூதாதைய குரங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பதில் என்ன? இங்கே குரங்குன்னு எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 3 மேலேருந்து கீழே என்னென்னு பார்ப்போம். சிறுதானியம் வந்து கலைந்துள்ளதுன்னு நம்ம சொன்னோம். சிறுதானியம் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால், கம்பு, சோளம், திணை, சாமை, கடைசியாக வரகு சொல்லுவோம். வரகு ட்ரா இங்கே இருக்குது, கூ மட்டும் நடுவில் போட்டால் பதிலாச்சு வரகு. ஓகேங்களா? கேழ்வரகு, வரகு. ஓகே. 4 வலமிருந்து இடம் என்ன? போஷாக்கு போட்டால் என்ன கிடைக்கும்? போஷாக்கு அப்படின்னா உரம் தருவது என்ன? சத்து. உரம் வந்து செடிக்கு சத்து கொடுக்கும். போஷாக்குனாலும் சத்து தான். சரிங்க. 4 மேலேருந்து கீழே. கடவுள் முருகனின் வேறு பெயர். சேலை ஆரம்பிச்சுக்கனால சக்திவேல்னு சொல்லலாம், எதுனாலும் சொல்லலாம். 7 வலமிருந்து இடம் என்னன்னு பார்ப்போம். வருமானம். வருமானத்தை என்னன்னு சொல்வீங்க? ஊதியன்னு சொன்னால் இங்கே வேர்டு ஃபார்ம் ஆகாது. ஸோ வருவாய்ன்னு சொல்லலாம். வருமானத்தை வருவாய்ன்னு சொல்லலாம். ஸோ அப்போ கடவுள் முருகருக்கு வேறு பெயர் என்னன்னு சொல்லலாம்? 4வது மேலேருந்து கீழே சரவணன்னு சொல்லலாம். பதில் என்ன? சரவணன். சரிங்க. 6 மேலேருந்து கீழே என்ன? கூல ஆன்சருக்கு காபி. தமிழில் சொல்லுங்கள். காஃபி. நீங்கள் குடிக்கிற காஃபி வந்து என்னென்னு காலையிலே கேட்கும். குழம்பி அப்படின்னு சொல்லுவோம். சுத்தமான தமிழில் குழம்பி. கடையில் போய் குழம்பி தாங்கன்னு கேட்டிங்கன்னா அவன் குழம்பிடுவான். ஓகேங்களா? 10 இடமிருந்து வளம். அம்பா சமுத்தியம் டேஷ் கருணாஸ் திரைப்படம். அம்பா சமுத்தியம் அம்பானின்னு கருணாஸ் நடித்த திரைப்படம். அந்த எம்ஐடியில் மாதிரி போட்டிருப்பாரு. அம்பா சமுத்தியம் அம்பானி 2010 வந்த படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? சரிங்க. 11 வலமிருந்து இடம் என்ன? பீல ஆரம்பிச்சுக்குங்க. மனஸ்தாபம், ஊடல். இந்த எண்டுக்கு ஒரு வேர்டை சொன்னால் என்ன வேர்டை சொல்லுவீங்க? பிணக்கு. பிணக்குன்னு அந்த எண்டுக்குமே ஒரே வேர்டை சொல்லலாம். ஓகேங்களா? பிணக்கு. ஓகே. 10 மேலேருந்து கீழே என்ன? 10 மேலேருந்து கீழே அழகு பெண். அழகு பெண்ணுக்கு வேறு ஹிண்ட் எதுவும் வேணும்னா நான் வந்துக்கு 14 வலமிருந்து இடம் என்னன்னு செக் பண்ணி பார்ப்போம். பணம் கொடுத்து காலவரையுடன் சொத்துக்களை அனுபவித்தல். ஒத்திக்கு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதை வேறு லாங்குவேஜில் நம்ம தமிழில் எழுதாமல் சொல்லணும்னா குத்தகை அப்படின்னு சொல்லலாம். பேச்சு வழக்கில் ஒத்தின்னு சொல்லுவோம். குத்தகை.
சரிங்க. அப்போ அழகு பெண் 10 மேலேருந்து கீழே என்ன அழகு பெண்ணுக்கு என்னன்னு சொல்லலாம், அணங்கு அப்படின்னு சொல்லலாம். மங்கை நம்ம சொல்கிறோம்ல, அதேமாதிரி இங்கே அணங்கு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா தெய்வ மகள், இல்லைன்னா பெண் கடவுளை சொல்லக்கூடியது. இலக்கியத்தில் வந்து அழகான பெண்ணுன்னு சொல்லக்கூடியது. அணங்குங்க வார்த்தைக்கு இதாங்க அர்த்தம். சரிங்களா? 9 மேலேருந்து கீழேங்க. கணக்கு வகை. கணக்கு வகைனா கணக்குன்னா கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல். ஸோ இங்கே 2 எழுத்து கூ இருக்கனால வகுத்தல் எழுதலாமா? எழுதி பார்ப்போம். வகு இத்த இருக்குங்க, வகுத்தல். சரிங்களா? கணக்கு வகையில் 1. ஓகே. 8 இடம் வந்து வலம் என்ன? சாலை. ஆங்கிலத்தில் சாலை ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்லுவீங்க? ரோடு. 8 மேலேருந்து கீழே என்ன? ட்ரோல ஆன்ஸுக்கு. தன்மானம், வைராக்கியமாக இருக்காது. இதுக்கு மட்டும் இதுக்கு ரோசம் வந்துருச்சு போலுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தன்மானம் பதில் என்ன? ரோசம். எந்த ஷானாலும் ரோஷம். சரி, ஓகே. இந்த சார் போட்டிருக்கேன். 12 வலமிருந்து இடம். இத்தாலி தலைநகர். இத்தாலியோடைய கேபிட்டல் எங்கே? ரோம் தான். ஓகே. இந்த சைடு வந்து ஹிண்ட் வச்சு ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம். நம்ம அடுத்த ஹிண்ட்டு கிடைக்குதான்னு பார்க்கணும். 17 இடம் வந்து வலம் என்ன? அசுவம். அசுவம், பரி, புறவி அப்படின்னு சொன்னேன். அதில் என்னது? குதிரையை சொல்லக்கூடிய வார்த்தைகள். சரிங்களா? குதிரைக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் அசுவம், பரி, புறவி சொல்லக்கூடிய வார்த்தைகள். 16 மேலேருந்து கீழே என்ன? நண்பகல். மதிய நேரத்தை தான் சொல்கிறாங்க. 2 எழுத்து தீ ஆல்ரெடி வந்திருக்கு, அதனால் என்னன்னு சொல்கிறோம்? மதியம். சரிங்க. 21 இடம் வந்து வலம் என்ன? பொருள் ஈட்டுகை, சம்பாதிக்கிறது, ஏன் பண்ணுறது. ஸோ சம்பாத்தியம் எழுதலாம். 2 எழுத்து இம்மு இருக்கனால சம்பாத்தியம். சரிங்களா? 18 மேலேருந்து கீழே என்ன? தீல முடியுதுங்க. பெண் குரங்கு. பெண் குரங்கை நீங்கள் எப்போவுமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா மந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ திருப்பி அடுத்த கேள்வி உங்களுக்கு வரும், ஆண் குரங்கை என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால் கடுவன்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்த கேள்வி 13 இடம் வந்து வலம் என்ன? சப்பம். சிறிய அளவில் இருந்ததுன்னா சப்பன்னு சொல்லுவோம். நார்மலாக அது என்னன்னு சொல்லுவோம்? தேர். தேரை தான் நம்ம சப்பன்னு சொல்லுவோம். 13 மேலேருந்து கீழே என்ன? நாள். இந்த நாள் இன்றைக்கி என்ன நாள்? இந்த தேதி. ஓகேங்களா? தினம் வரல, அதனால் தேதி போட்டுரும். 15 இடமிருந்து வலம் என்ன? ஹாஸ்டல். ஹாஸ்டலில் நீங்கள் தமிழில் சொன்னீங்கன்னா என்னன்னு சொல்லுவீங்க? விடுதி. சரிங்க. 15 கீழேருந்து மேலே என்ன? கேள்வி. கேள்வியை வந்து தமிழில் லெட்டஸ்டில் சொல்லணுன்னா வினா. வினா விடைக்கு கேள்வி கேட்டிருப்போம்ல, வினா கொஸ்டின் ஆன்சர். ஸோ அந்த வினா. ஓகே. 20 கீழேருந்து மேலே என்ன? ஆர்வத்தோடு அக்கறையோடு செய்யக்கூடியதை என்னன்னு சொல்லுவீங்க? ஈடுபாடோடு செய்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே 2 இருக்கனால ஈடுபாடு. ஈடுபாடுடைய செய்தது அப்படின்னு சொல்லலாம். 20 வலமிருந்து இடம் என்ன? வறியவர்களுக்கு ஒரு பொருளை கொடுப்பது. வறியவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு பொருளை கொடுக்கறது என்னென்னா கொடை, தர்மம். இங்கே வந்து ஈகை. வள்ளுவர் சொன்னது வறியவர்களுக்கு பொருளை கொடுப்பது ஈகை அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஈகை, தர்மம் எல்லாமே அதுக்கு மீனிங். சரிங்களா? 19 வலமிருந்து இடம் என்ன? புகழ்ந்துரைத்தல், பாராட்டுதல், வாழ்த்துதல். இதுக்கு வேறு ஹிண்ட் என்ன வருதுன்னு பார்ப்போம். 22 கீழேருந்து மேலே என்ன? எடைக்கு எடை காணிக்கை செலுத்துதல். எடைக்கு எடை காணிக்கை செலுத்துறதை துலாபாரம்னு சொல்லுவோம்.
எடைக்கு எடை தங்கமாகவோ எண்ணத்தை வேண்டிக்காங்களோ அதை செய்தது. துலாபாரம் சரிங்க. அப்போ 19 புகழ்ந்து வைத்தல் வாழ்த்துதல் எல்லாமே வந்து சொல்கிறது வந்து பாராட்டு, அடுத்தவங்களை பற்றி பாராட்டி பேசக்கூடியது. 22 வலம் வந்து இடம் என்ன? அஞ்சாமை, தைரியம், வீரம். இங்கே வந்து நம்ம என்ன எழுதணும்? துணிவு எழுதணும். சரிங்களா? பதில் என்ன? துணிவு. சரிங்களா? இதுதான் என்னைய பதிலுங்க. சரிங்களா? ஸோ இது ஓகே. இது மட்டும் ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இது தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. ஓகேங்களா? இன்னொரு விஷயம், அதியமானுக்கு நேற்றைய பதில், அதியமானுக்கு பிள்ளைங்க வந்து அங்கவே சங்கவை கிடையாது. எடிட்டர் இந்த இஷ்யூவை கொஞ்சம் பார்க்கறதுக்காக இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்க. கண்டுபிடிங்கள் வித்தியாசத்தை. வீடியோ ட்ரை பண்ணுங்கள். நன்றிங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தப்பாக எதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தால் சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. நன்றிங்க.